ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், என்னப்பா பிரேக் முடிச்சு வந்தாச்சா? ஓகே, இப்போ நம்ம அந்த சயின்ஸை கன்டினியூ பண்ணுவோமா? என்ன பார்த்துட்டு இருக்கோம்? மெஷர்மெண்ட்டு. வாட் இஸ் மெஷர்மெண்ட்? 3 டைப் ஆஃப் யூனிட் சிஸ்டம். தென் என்னது? எஸ்ஐ யூனிட்ஸு, அதில் 7 பேஸ் குவான்டிட்டிஸ். தென் டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சரில் வந்து அந்த ஹாட்னஸ் அண்ட் கோல்ட்னஸ் பார்த்தீங்க. எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் கெல்வின், தெர்மாமீட்டர். தென் எலக்ட்ரிக் கரண்ட்டு. எலக்ட்ரிக் கரண்ட்டில் என்ன பண்ணோம்? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் இன் எ பர்டிகுலர் டைரக்ஷன். I is equal to Q by T. SI unit of current ஆம்பியர். கூலும் அது சார்ஜ்னா கூலும். 1 கூலும் டெஃபினிஷன் பார்த்தீங்க. ஒரு சர்க்கியூட் ஒரு ஃபார்முலா பார்த்தீங்க. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பார்த்தோம். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்குல்லப்பா, அதுக்கு யூனிட் கேட்டால் மோல் அப்படின்னு நம்ம சொன்னோம். 1 மோல் அப்படின்னு கேட்டாக்க 1 மோல் இஸ் டிபெண்ட் அஸ் தி அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸு கண்டெயின் 6.023 10^23 entities, that is particles. ஓகே, அதை MOL அப்படின்னு ப்ரெசென்ட் பண்ணோம். இந்த வேல்யூ 6.023 10^23ங்கிறது அவகோட்ரோ நம்பர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இந்த லூமினஸ் இன்டென்சிட்டி பார்த்தீங்க, அதை மெஷர் பண்ணுறதுக்கு ஃபோட்டோமீட்டர் நம்ம யூஸ் பண்ணோம். லூமினஸ் இன்டென்சிட்டியோட எஸ்ஐ யூனிட்ஸு கேண்டிலா அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகே, ஒரு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மெழுகுவர்த்தி இருக்குல்ல, காமன் வேக்ஸ் கேண்டில், அது எவ்வளவு லைட்டை கொடுக்குமோ அதுதான் 1 கேண்டிலா அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக அந்த வேல்யூ நம்ம சொன்னோம். தென் நம்ம பிளேன் ஆங்கிள் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? பிளேன் ஆங்கிள். பிளேன் ஆங்கிள்னாப்பா, இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், இது ஒரு ஸ்ட்ரைட் லைன். இந்த 2 ஸ்ட்ரைட் லைனை இன்டர்செக்ட் பண்ணணும், ஒன்று கிராஸ் பண்ணணும். அப்படின்னா அது 2க்கு இடையில எவ்வளவு ஆங்கிள் கிடைக்குதோ அதுதான்டா பிளேன் ஆங்கிள். அது 2 ஸ்ட்ரைட் லைனாகவும் இருக்கலாம், அல்லது 2 பிளேனாக கூட இருக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள். Plane angle is the angle made at the intersection of 2 straight lines. Cross பண்ணுறது intersection of 2 straight line அல்லது intersection of 2 planes. அவ்வளோ. எங்கே மறுபடியும் சொல்லட்டுமா? Plane angle is the angle made at the intersection of 2 straight lines or intersection of 2 planes. இதோட எஸ்ஐ யூனிட் கேட்பாங்க 1 மார்க்கில். ரேடியன். எப்படி ரைட் பண்ணுறோம்? அதை RAD அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம். இதை பாருங்கள், இது ஒரு பிளேன், இது ஒரு பிளேன், அது இன்டர்செக்ட் பண்ணுது, அதுக்கு இடையில உள்ள ஆங்கிள் தீட்டா, இதுதான் அந்த ஆங்கிள். இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது, இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது, டோட்டலாக 360 கிடைக்கும். ஓகேவா? ஓகேப்பா. இப்போது இந்த தீட்டா இருக்குல்ல, இப்போ ஆங்கிள், அதை நம்ம டிகிரியில் தான் சொல்லுவோம். 4 டிகிரி, 5 டிகிரி, 360 டிகிரி அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இப்போது அந்த டிகிரியிலேருந்து ரேடியண்ட்டை கன்வெர்ட் பண்ணுறது, ரேடியண்ட்லேருந்து டிகிரியை கன்வெர்ட் பண்ணுற சம்மந்தமாக 2 சம்மு கொடுத்துருக்குறாங்க. அதை பார்த்துடலாமா? இங்கே பாருங்கள், 60 டிகிரியை ரேடியண்ட்டாக மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பை ரேடியன் அப்படிங்கிறது 180 டிகிரி. அதாவது ஒரு ரேடியன் அப்படிங்கிறது 180/π. ஓகேவா? 1 டிகிரி அப்படின்னு கேட்டால் π/180பா. இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது பை ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னா 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு π/180 ரேடியன். அதான் இங்கே இருக்குது. இதே போல் 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு π/180. நமக்கு 60 டிகிரியில் வேணும். இப்போ இந்த பக்கம் ஒரு 60, இந்த பக்கம் ஒரு 60 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு, இங்கே இது ரெண்டையும் கேன்சல் பண்ணி டிவைட் பை 3 வந்துடுமா? அப்போ 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு π/3 ரேடியன். ஓகேவா? கன்வெர்ட் 60 டிகிரி இன்ட்டு ரேடியன் என்ன பண்ணுவீங்க? 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு π/3 ரேடியன். முடிச்சிடலாமா? தென் π/4 ரேடியன் இன்ட்டு டிகிரி. இது டிகிரி டு ரேடியன், இது ரேடியன் டு டிகிரி. என்ன பண்ணுறீங்க பாருங்கள், π ரேடியன் ஈக்குவல் டு 180. 180யா? நமக்கு π/4 வேணும்னா இங்கேயும் டிவைட் பை 4, இங்கேயும் டிவைட் பை 4 போட்டிங்கன்னா இந்த 180/4 இஸ் ஈக்குவல் டு 45. ஓகேவா? அவ்வளோதான். அப்போ π/4 ரேடியன் ஈக்குவல் டு 45 டிகிரி. ஓகே, ரைட். இப்போது 2 ப்ராப்ளமும் ஹையர் ஸ்டடிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அனுப்பணும். ஓகே, என்னம்மா ஜாய், கவனிச்சிட்டு இருக்கிறியா? நம்ம 8th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அவேர்னஸாக இருக்கிறீங்களா? டே, இது ஒன்றே உங்களுக்கு சயின்ஸ் புக்கு, சரிங்களா? இது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் புக்கு. டேர்ம் 1 டேர்ம் 2லாம் கிடையாது, ஒரே புக்கு தான். நல்லா நச்சுன்னு படிச்சிங்கன்னா 9th 10th மார்க் அள்ளிட்டு போயிடலாம். சரியான தம்பி? நல்லா கவனிங்க. ரைட். இப்போ நம்ம பார்க்க போகிறது சாலிட் ஆங்கிள்ப்பா. சாலிட் ஆங்கிள்னா ஒரு எக் இருக்குன்னு வச்சுக்கலாம், முட்டை, அவிச்ச முட்டை இருக்குல்ல, அதை இப்படி கட் பண்ணி எடுத்தால் உள்ளுக்குள்ள ஒரு ஆங்கிள் கிடைக்குது இல்லை, அதுதான் நம்பி சாலிட் ஆங்கிள்ங்கிறது. ஒரு நம்ம பரோட்டா மாவு பிசைகிறோம்ல, வீட்டில் சப்பாத்தி மாவு பிசைகிறோம்ல, நல்லா அப்படி பிசைஞ்சு எடுத்துக்க, உருட்டி எடுத்துக்க. அதில் என்ன செய்ய, ஒரு கத்தியை வச்சு இப்படியும் கட் பண்ணி ஒரு வி ஷேப்பில் ஒரு கீத்தை எடுத்துகிட்டு மாம்பழம் வெட்டுறோம்ல, அந்த மாதிரி வெட்டி எடுத்துகிட்டு பாரு, உள்ளே ஒரு ஆங்கிள் இருக்குல்ல, அதுதான் சாலிட் ஆங்கிள். மாம்பழம் அவ்வளோ ஒரு ஆப்பிள் எடுத்துக்க, இப்படி போட்டு ஒரு பீஸ் எடுத்து விட்ரு, உள்ளே உள்ள ஆங்கிள் தான் என்னது? சாலிட் ஆங்கிள். ஓகேவா? இந்த பாருங்க,
சாலிட் ஆங்கிள் இஸ் த ஆங்கிள். இங்கே பிளேன் ஆங்கிளில் 2 லைன் இன்டர்செக்ட் பண்ணிச்சுல, இங்கே 3 ஆர் மோர். இந்த பாருங்க, சாலிட் ஆங்கிள் இஸ் த ஆங்கிள் ஃபார்ம்டு பை 3 ஆர் மோர் பிளேன் இன்டர்செக்டிங் அட் எ காமன் பாயிண்ட். ஓகேங்களா? இங்கே 3 இருக்குப்பா. இப்போது மறுபடியும் சொல்கிறவா, சாலிட் ஆங்கிள் இஸ் த ஆங்கிள் ஃபார்ம்டு பை 3 ஆர் மோர், 2 அப்படின்னா பிளேன், 3 ஆர் மோர் பிளேன்ஸ் இன்டர்செக்டிங் அட் த காமன் பாயிண்ட் அப்படின்னா அது சாலிட் ஆங்கிள். இதோடைய ரேடியன், இதோடைய யூனிட் கேட்டால் எஸ்ஐ யூனிட் ஆஃப் சாலிட் ஆங்கிள்னா ஸ்ட்ரேடியன், அதை நம்ம எஸ்ஆர் அப்படின்னு நோட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளேன் ஆங்கிளுக்கும் சாலிட் ஆங்கிளுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ப்பா. டிஃபரன்ஸ் பிட்வீன் பிளேன் ஆங்கிள் அண்டு சாலிட் ஆங்கிள். இப்போ தானே பார்த்தோம், பிளேன் ஆங்கிள்னா 2 லைனு, சாலிட் ஆங்கிள்னா 3 ஆர் மோர் லைன். இது 2 டைமென்ஷன், ஏன்னா 2 லைன் தானே. இது 3 டைமென்ஷன். இதோடைய யூனிட் பார்த்தீங்க எஸ்ஐ யூனிட் ரேடியன். சாலிட் ஆங்கிளுக்கு என்ன பண்ணீங்க, ஸ்ட்ரேடியன். பார்க்கலாமா? பிளேன் ஆங்கிள் இஸ் த ஆங்கிள் மேட் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 லைன்ஸ். Solid angle is the angle by the intersection of 3 or more plane. It is a 2-dimensional, இது 3-dimensional. ரேடியன் இதோட யூனிட் வந்து ஸ்ட்ரேடியன். ஓகே, அவ்வளோதான். தென் இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிற நியூ ஹெட்டிங்ஸ் கிளாக்ஸ். வீட்டில் உள்ள வாட்ச் தான் தம்பி. அந்த கிளாக் இருக்குல்லப்பா, அதோடைய டிஸ்பிளேயை பொறுத்து அந்த கிளாக்கை நம்ம 2 டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று என்னவா, அனலாக் கிளாக்ஸ், இன்னொன்று டிஜிட்டல் கிளாக்ஸ். சரியா? அப்படியே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் ஒரு கிளாக் எடுத்து வர்றேன். இந்த அறிவு பாருங்கப்பா, இது வந்து அனலாக் கிளாக் அப்படி. நம்ம வீட்டில் எல்லார் வீட்டில் இருக்கு, நம்ம கையில் கூட அந்த வாட்ச் கட்டியிருப்போம். இது வந்து அனலாக் கிளாக் அப்படிங்கிறது. டிஜிட்டல் கிளாக் அப்படின்னா அந்த நம்பர் டைரெக்டாக வரும் பாருங்கள். இப்போலாம் நம்ம வந்து ஜுவல் மார்ட்டு அல்லது எங்கேயாவது நம்ம வெயிட்லாம் போடும் பொழுது தராசுகள் அப்படியே அள்ளி போகிறோம், கீழே க்ரீன் கலரில் வருது இல்லை, அதுதான் டிஜிட்டல் கிளாக். அதில் நம்பர் அப்படியே வந்துடும். இதில் நம்ம என்ன செய்யணும், இந்த சின்ன முள், இந்த பெரிய முள், இந்த செகண்டு, இதை வச்சு நம்ம அதை மெஷர் பண்ணுவோம். சரிங்களா? இதுக்கு பேர் அனலாக் கிளாக்கு. முன்னாடியெல்லாம் எலக்ட்ரானிக் வாட்ச் ஒன்று கொட்டுவோம்ல, இது மாதிரி கிடையாது, வேறு மாதிரி இருக்கும்ல, நம்பர் வந்து இந்த கேல்குலேட்டரில் வரும்ல, அது மாதிரி உள்ளதான் டிஜிட்டல் கிளாக் அப்படிங்கிறது. ஓகே, அப்போது 2 டைப் ஆஃப் கிளாக் இருக்குது. ஒன்று அனலாக் கிளாக், இன்னொன்று டிஜிட்டல் கிளாக். இது வந்து அனலாக். சரிங்களா? டிஜிட்டல்னால் அது வந்து அந்த எலக்ட்ரானிக்ஸ், அதாவது கேல்குலேட்டரில் நம்பர் வர மாதிரி வரும், ரெட் கலரில் வரும் பாருங்கள். அது இப்போ அனலாக் கிளாக் அப்படின்னா என்னென்னா, லுக் லைக் ஏ கிளாசிக் கிளாக். அந்த காலத்தில் தான் வச்சுக்கிறது. இது 3 ஹேண்ட் இருக்குது அதில். இப்போ பாருங்கள், இதில் 1 2 3 ஹேண்ட்ஸ் இருக்குது. ஓகே, அதில் இந்த பாருங்க, இவங்களே கொடுத்துருக்காங்க, நம்ம வாட்ச் தான் அது. இதில் இதுக்கு பேர் என்னென்னா ஹார்ஸ் கிளாம்ப். மணியை நமக்கு இண்டிகேட் பண்ணுறது. மணி என்னப்போ 11 அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, அந்த மாதிரியான ஹார்ஸை வந்து நமக்கு கொடுக்குறது. அடுத்தது மினிட்ஸ் ஹேண்ட். இந்த இருக்குது பாருங்கள், இது மினிட்ஸ் ஹேண்ட், கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்கும். இது செகண்ட் ஹேண்ட், இது இன்னும் தின்னாக இருக்கும், நல்ல லெங்க்த்தியாக இருக்கும். ஓகேங்களா? இதில் இந்த மினிட்ஸ் ஹேண்ட் இருக்குது பாருங்கள், இது ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் வந்துன்னு வச்சுக்கிங்களேன், 60 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கு பேர் 1 ஹவர். இது இது 3000. இந்த செகண்ட் ஹேண்ட் இருக்குல்ல, செகண்ட் இந்த செகண்டுக்குன்னு இருக்கக்கூடிய இந்த நீடில் இருக்குல்ல, இது ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் வந்துச்சுன்னா 60 செகண்ட்ஸ் விச் இஸ் ஈக்குவல் எழுது 1 மினிட். ஓகே, அதுதான்ப்பா இதில் இருக்குது. அப்போது ஹார்ஸ் ஹேண்டு, மினிட்ஸ் ஹேண்ட், அதாவது நீடு. இன்னொன்று செகண்ட் ஹேண்டு, இட் இஸ் த லாங் அண்ட் வெரி தின். இது இந்த செகண்ட் ஹேண்ட் அப்படிங்கிறது, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். இதுதான் இந்த அனலாக் அப்படிங்கிறதுப்பா. டிஜிட்டல் கிளாக் அப்படின்னா என்னென்னா, இந்த பாருங்க இருக்குது, இந்த நம்பர் வந்து போதுங்களே, இதுதான் இந்த டிஜிட்டல் கிளாக்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதில் வந்து இப்போலாம் வரக்கூடிய கிளாக்லாம் டைமு, டேட்டு எல்லாமே லைவாக வந்துடுது, நம்ம நேராக பார்த்துக்கலாம் அதில். ஓகே, இப்போ 2 டைப் ஆஃப் கிளாக் இருக்குது, அனலாக் கிளாக் அப்படிங்கிறது டிஜிட்டல் கிளாக்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, ஆக்டிவிட்டி 5ல் ஒரு தீக்குச்சியை வச்சு, வீட்டில் உள்ள மேட்ச் பாக்ஸ் இருக்குல்ல, அதோட தீக்குச்சியை வச்சு ஒரு டிஜிட்டல் கிளாக் ஒன்று நீங்கள் என்ன செய்யணும், ரெடி பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஓகேப்பா, அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒர்க்கிங் மெக்கானிசத்தை வச்சு அந்த கிளாக்கை நம்ம 2ஆக பிரிக்கிறோம். என்னவா, குவார்ட்ஸ் கிளாக்கு அண்ட் அட்டாமிக் கிளாக். ஓகே, பார்க்கலாமா இப்போது?
ஒன்று வந்து குவார்ட்ஸ் கிளாக், இன்னொன்று அட்டாமிக் கிளாக். இந்த குவார்ட்ஸ் கிளாக் அட்டாமிக் கிளாக் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணது அப்படின்னாக்க, பேஸ்டு ஆன் த ஒர்க்கிங் மெக்கானிசம். 1 மார்க். இது எதை பொறுத்தது அப்படின்னா, இங்கே பாருங்க இருக்குது, பேஸ்டு ஆன் டிஸ்பிளேயை டிபெண்ட் பண்ணி இது வந்து ஒரு 2 டைப்பாக பிரிக்கிறீங்க, அனலாக் அண்ட் டிஜிட்டல் சொல்லிட்டு. ஒர்க்கிங் மெக்கானிசத்தை பொறுத்து நம்ம குவார்ட்ஸ் கிளாக்கு அண்ட் என்னவா அட்டாமிக் கிளாக் அப்படின்னு பிரிக்கிறோம். ஓகே, இப்போ குவார்ட்ஸ் கிளாக் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா அனலாக் கிளாக்கு, அதுவே தான் இந்த குவார்ட்ஸ் கிளாக் அப்படிங்கிறது. அட்டாமிக் கிளாக் அப்படிங்கிறது இந்த டிஜிட்டல் கிளாக் மாதிரியே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். சரிங்களா? இந்த குவார்ட்ஸ் கிளாக்கில் அக்யூரேசி அப்படிங்கிறது 10⁻⁹ செகண்ட்ஸ். இதோட அக்யூரேசி ஒரு 1 மார்க். 10⁻⁹ செகண்ட்ஸுங்கிறது அக்யூரேசி ஆஃப் த குவார்ட்ஸ் கிளாக். ஓகேவா? அட்டாமிக் கிளாக்கோட அக்யூரேசி கேட்டிங்கன்னா 10⁻13 செகண்ட்ஸு. இது எந்த ஃபங்க்ஷனில் ஒர்க் ஆகுது அப்படின்னாக்க, பீரியாடிக் வைப்ரேஷன் அப்படிங்கிற மெத்தடில் மெக்கானிசத்தில் இது ஒர்க் ஆகுது. சரிங்களா? எலக்ட்ரானிக் ஆசிலேஷன் அப்படிங்கிற மெக்கானிசத்தில் குவார்ட்ஸ் கிளாக் ஒர்க் ஆகுது. ஓகே, ஜிபிஎஸில் ஒர்க் ஆகுது எதுன்னு கேட்பாங்க, அட்டாமிக் கிளாக். அவ்வளோதாப்பா. இப்போது குவார்ட்ஸ் கிளாக் அப்படிங்கிறது அக்யூரேசி 10⁻9 செகண்ட்ஸு, அட்டாமிக் கிளாக்னா 10⁻13 செகண்ட்ஸ். குவார்ட்ஸ் கிளாக்கோடைய மெக்கானிசம் எலக்ட்ரானிக் ஆசிலேஷன், இதோடைய மெக்கானிசம் வந்து பீரியாடிக் ஆசிலேஷன். ஜிபிஎஸ் டிவைஸில் யூஸ் ஆகிறது அட்டாமிக் கிளாக். ஓகே, தென் நம்ம இங்கே எங்கே போகிறோம்னா, இந்த ஆக்டிவிட்டி 6ல் சூரிய கடிகாரம்னு சொல்லுவாங்களே முன்னாடி, சன் டயல், அதை நீங்கள் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ அடுத்து பார்க்க போகிறது அக்யூரேசி இன் மெஷர்மெண்ட். அதாவது நம்ம கோல்டெல்லாம் வாங்குறதுக்கு போகிறோம்னு வச்சுங்களேன். இப்போ 4 கிராம் மோதிரம் வேணும்னா, இது ஒரு 4 கிராம் இருக்குன்னு தாங்க எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப மில்லிகிராம் முதற்கொண்டு ரொம்ப அக்யூரேசியாக மெஷர் பண்ணி நுணுக்கமாக பார்த்து அதுக்கப்புறம் தான் கொடுப்பான். ஏன்னா ரொம்ப வேல்யூபிள், அது காசு ரொம்ப அதிகமாக இருக்கும்ல, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வேறு கட்டணுமே. அந்த மாதிரியான மெஷர்மெண்ட்டுக்கு பேர் தான் அக்யூரேசி இன் மெஷர்மெண்ட். ரொம்ப அக்யூரேசியாக பார்க்குறது அது. சரிங்களா? ஓகேப்பா. இந்த பாருங்க, வாட் இஸ் அக்யூரேசி, இதுதான் கொஸ்டின். இப்போது முதல்ல அக்யூரேசிக்கு முன்னாடி ஏதாவது எரர் இருக்குதா நம்ம பார்க்கணும்ல. எரர் இருந்தால் எரரை நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது தான் அக்யூரேசிங்கிறது. ஏதாவது பிழை இருக்குதான்னு பார்க்கணும்ல. அது என்ன சார்னா, த வேல்யூ ஆஃப் எவ்வரி மெஷர்மெண்ட் கண்டைன்ஸ் சம் அன்சர்டைனிட்டி. த அன்சர்டைனிட்டிஸ் ஆர் கால்டு எரர்ஸ். தம்பி 1 மார்க். அதாவது எல்லாத்துலேயுமே இப்போ நீங்கள் கறி வாங்க போகிற இடத்துல கரெக்டாக மெஷர் பண்ண மாட்டார், 2 பீஸ் கூட தான் போடுவார். அதே மாதிரி வெஜிடபிள் மார்க்கெட்டில் போய் நம்ம வந்து ஒரு டொமேட்டோஸ் வாங்குறோம்னாக்கா 1 பீஸ் கூட தான் போடுவாங்க. அது கொஞ்சம் மோர் ஆர் லெஸ், அதுக்கு பேர் தான் எரர். பட் அக்யூரேசி அப்படிங்கிறது என்னென்னா, க்ளோஸ்னஸ் ஆஃப் எ மெஷர்ட் வேல்யூ டு த ஆக்சுவல் வேல்யூ. ஆக்சுவலாக எவ்வளவு 1 கிலோகிராம், மெஷர்ட் எவ்வளவு 1 கிலோகிராமுக்கு வெரி க்ளோஸாக 1 கிலோகிராம் 1 கிராம் அந்த மாதிரி. ஓகேவா? அதுதான் அக்யூரேசி. அக்யூரேசிங்கிறது க்ளோஸ்னஸ் ஆஃப் மெஷர்டு வேல்யூ டு த ஆக்சுவல் வேல்யூ. 1 மார்க்கு, மைண்ட் இட். சரிங்களா? வாட் இஸ் ப்ரெசிஷன்? அது ஒன்று நுட்பமாக பார்க்குறதுன்னு சொல்கிறோம்ல, அது துல்லியமாக பார்க்குறது, நுட்பமாக பார்க்குறது. வாட் இஸ் ப்ரெசிஷன்? அது என்னென்னா, க்ளோஸ்னஸ் ஆஃப் 2 or more மெஷர்ஸ். சரிங்களா? க்ளோஸ்னஸ் ஆஃப் 2 or more மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது ப்ரெசிஷன். ஆக்சுவல் வேல்யூக்கும் மெஷர்டு வேல்யூக்கும் உள்ள க்ளோஸ்ங்கிறது அக்யூரேசி. சரியா? இது நல்லா மைண்டில் வச்சுக்கப்பா. அடுத்து அப்ராக்சிமேஷன்னா என்ன? குத்து மதிப்பாக போடுறோம்ல. இப்போ வந்து 1 கிலோகிராம் இருக்கும், இப்போ மணி ஒரு 4.25 இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம்ல. தட் இஸ் த அப்ராக்சிமேஷன். அப்ராக்சிமேஷன் அப்படிங்கிறது இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் எ நம்பர் விச் இஸ் அக்செப்டபிலிட்டி, நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு க்ளோஸ் டு ஈச் எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் த மெஷர்மெண்ட் இன் எ ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அப்போது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப க்ளோஸான ஒரு வேல்யூ தான் என்னது, அந்த அப்ராக்சிமேஷன் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறீங்களா உங்களுக்கு, இப்போ மணி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் கையில் வாட்ச் இல்லை, அந்த கிளைமேட்டு அந்த சன் இருக்கக்கூடிய டைரக்ஷனை வச்சு மணி ஒரு 5 இருக்கும் அப்படின்னா, அது ஒரு 5:15 அல்லது ஒரு 4:45 இருந்தால் அது அப்ராக்சிமேஷன். 1 மணி அப்படின்னு இருக்கும் பொழுது இப்போ மணி 7 அப்படின்னு சொன்னால் அது அப்ராக்சிமேஷன் கிடையாது. இப்போ 1 மணினா 1:15 1:30 அப்படின்னு சொல்கிறது கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குல்ல, ஆக்சுவல் வேல்யூக்கு பக்கத்தில் இருக்கிறது இஸ் அப்ராக்சிமேஷன். ஓகேங்களா? தென் த ரவுண்டிங் ஆஃப். வாட் இஸ் ரவுண்டிங் ஆஃப் அப்படின்னா, ஒரு நம்பர் இப்போ கேல்குலேட்டரில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா என்ன செய்யும், லெங்க்த்து இவ்வளோ பெருசு காட்டும். அப்போ அவ்வளோ பெரிய வேல்யூவையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது.
அதை ரவுண்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட வேல்யூவை நம்ம சொல்கிறோம்னு வச்சுங்களேன், தட் இஸ் கால்டு ரவுண்டிங் ஆஃப். இந்த பாருங்க இருக்குது, calculators are widely used in a day to day life to do the calculations, but இதோடைய ரிசல்ட் இஸ் given by the calculator has too many digits. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரவுண்டிங் ஆஃப் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு ஒரு ரூல் இருக்குது, என்னென்னு கேளுங்களேன். டிசைடு விச் இஸ் த லாஸ்ட் டிஜிட் டு கீப். உனக்கு எந்த மாதிரி வேணும், 4.58 வேணுமா, 4.586 வேணுமா, 4.5867 வேணுமா அப்படிங்கிறத பொறுத்து தான் அது இருக்கும் அப்படிங்கிறாங்க. சப்போஸ் இதை நீ டிசைட் பண்ணிட்டீங்க, அடுத்தது லாஸ்ட் டிஜிட் வந்து லெஸ் தேன் 5ன்னு வச்சுங்களேன். இந்த பாருங்க இருக்குது 4.584, அதாவது லாஸ்ட் டிஜிட் லெஸ் தேன் 5னா இதை நம்ம 4.58னே எழுதிடலாம். சரிங்களா? நீங்கள் அந்த நோட்டு இருப்பா, நோட் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இப்போது 1.1256 இப்படி வச்சுக்கலாம். இதில் லாஸ்ட் டிஜிட்டு பிலோ 5 அப்படின்னா நீங்கள் மிச்சம் இருக்கிற நம்பரை நீங்கள் அப்படியே எழுதிடலாம். இப்படி 1.256 அப்படின்னு போட்டலாம். அந்த மாதிரி இல்லாமல் 1.256 இந்த லாஸ்ட் நம்பர் மோர் தேன் 5 அப்படின்னா இந்த நம்பரில் 1 ஆட் பண்ணிக்கிறோம். 1.25 இந்த 6க்கு பதிலாக 7 இப்படி இதை எடுத்துடுறோம். சரிங்களா? ஏன்னா நமக்கு தேவை டிஜிட் தானே. அப்போ லாஸ்ட் நம்பர் பிலோ 5னா நம்ம வந்து இந்த நம்பரை டெலிட் பண்ணிடலாம். அபவ் 5னா அதை டெலிட் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள நம்பருக்கு 1 ஆட் பண்ணிக்கணும். இதுதான் அந்த ரூல்ப்பா. பாருங்க, த நெக்ஸ்ட் டிஜிட் இஸ் லெஸ் தேன் 5 அப்படின்னா லாஸ்ட் இது நம்ம என்ன பண்ணிடலாம், லீவ் இட், விட்டுடலாம். இன்க்ரீசஸ் இட் பை 1, ஒரு நம்பரை கூட்டிக்கணும். எப்போது த நெக்ஸ்ட் டிஜிட் இஸ் 5 ஆர் கிரேட்டர் தேன் 5. ஓகேங்களா? அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1.864 அப்படிங்கிறத நீங்கள் ரவுண்டிங் ஆஃப் பண்ணுறீங்க 2 டெசிமலுக்கு. அப்போ என்ன வேணும், எனக்கு 1.86 வரைக்கும் இருந்தால் போதும், 2 டெசிமல் மட்டும் இருந்தால் போதும். இப்போ கடைசியில் உள்ளது பிலோ 5ங்கிறதுனால இதை எடுத்துடலாம். இதுவே அபவ் 5னா 1.87 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இதை பாருங்கள், we need to rounding off the number 2 decimal அப்படின்னா the last digit to kept 6, கடைசி நம்பருங்கிறது என்னது 6. since the next digit is less than 5, இது இந்த 4ங்கிறது, so we can retain 6. அந்த 6 மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். ஆன்சர் என்ன இருக்குது, 1.86. ஓகேவாப்பா? இது ஒரு ப்ராப்ளம். அடுத்தது இந்த நம்பரில் பாருங்கள், லாஸ்ட்டில் 8 இருக்குது, அப்போ கிரேட்டர் தேன் 5, அப்போ இந்த 6ங்கிறதுல ஒன்று ஆட் பண்ணி 7 வந்துடுது. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இப்போ செகண்ட் செஷனில் என்ன பார்த்துருக்குறோம், இந்த பிளேன் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள், ப்ராப்ளம்ஸு, தென் டைப்ஸ் ஆஃப் கிளாக் 5 மார்க் பார்த்து இந்த அனலாக் கிளாக்கும் இந்த டிஜிட்டல் கிளாக்ஸையும் பற்றி நீங்கள் கம்ப்ளீட்டாக ரைட் பண்ணிங்கன்னா போதும். இந்த இதை வச்சு தென் என்னது அதோடைய மெக்கானிசத்தை பொறுத்து நம்ம குவாட்ஸு, அட்டாமிக் கிளாக் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். அதுக்கப்புறம் அக்யூரேசி, ப்ரெசிஷன் பார்த்தோம். தென் அப்ராக்சிமேஷன் அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்தோம். தென் என்ன பார்த்துருக்கீங்க, ரவுண்டிங் ஆஃப், அதில் 2 ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த சாப்டரில் நம்ம வந்து பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பருங்கிறத 2 தடவையாவது நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கணும். என்னவெல்லாம் இதில் இருக்குது அப்படிங்கிறத அதில் நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? எங்கே பாருங்கள் பார்ப்போம். The need of standard units for the physical quantities were recognized in the 11th General Conferences on Weights and Measures in 1960. இதில் ஃப்ரான்ஸில், பாரிஸில். Length, mass, time, temperature, electric current, amount of substance and luminous intensity are called base quantities. Total 7 ஒரு 5 mark. Temperature is the measure of hotness or coldness of a substance. பார்த்துட்டீங்க, அதோடைய SI யூனிட் கேள்வி. Electric charge is measured in coulomb. Okay, charge. And electric currentங்கிறது ஆம்பியர். SI unit of amount of substance is mole. 1 mole என்ன சொன்னீங்க, 6.023 into 10 power 23 substances, அதாவது particles. Luminous intensity is measured in candela. Quartz clock used electronic oscillation controlled by the quartz. Atomic clockங்கிறது periodic vibration. 1 mark. Accuracyங்கிறது closeness of measured value to the actual value. அதே மாதிரி ப்ரெசிஷன்ங்கிறது closeness of 2 or more measurement values to each other. Approximation அப்படிங்கிறது finding the solution by means of estimation. Okay, that's all. அடுத்த கிளாஸில் நம்ம என்ன செய்கிறோம்,
எல்லா 1 மார்க்கு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகே, இது கண்டிப்பாக புக்கு வேணும். புக்கு இல்லாதவங்க புக்கு வாங்கிடுங்க. அடுத்த கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.